ஆயக்காரனை போல் ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்றான் என்று நாம் லூக்கா 18:13 பார்க்கின்றோம். இங்கு 2 பேர் ஜெபிக்க ஆலயத்திற்கு செல்கின்றனர். ஒருவன் பரிசேயன், சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவன். ஆனால் வெளியரங்கமாக தன்னை பக்திமானாகவும் நீதிமானாகவும் காட்டிக்கொண்டவன். இன்னொருவன் ஆயக்காரன், வரி வசூலிப்பவன். அதாவது சமுதாயத்தில் பாவி என்று அனைவராலும் ஒதுக்கப்பட்டவன். 2 பேரும் ஜெபித்துவிட்டு வீடு திரும்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், இவர்கள் இருவரில் ஆயக்காரனே நீதிமானாக வீடு திரும்புகிறான் என்று. ஏன்? பரிசேயனின் ஜெபம் நீண்ட ஜெபமாக இருந்தாலும் அது தன்னைத்தானே உயர்த்துவதாக காணப்படுகின்றது. பரிசேயன் சொல்கிறான், நான் இந்த ஆயக்காரனை போலவும் அதே போல மற்ற பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரிகள் போலவும் இல்லை என்பதால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆண்டவரே என்று தன்னை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பேசுகின்றான். அது மட்டும் அல்லாதபடிக்கு தனது சாதனைகளை எல்லாம் ஒரு நீண்ட பட்டியலிட்டு காண்பிக்கின்றான். அதாவது, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கின்றேன், எனது வருமானத்தில் 10ல் 1 பங்கை நான் கோயிலுக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் தன்னை உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில், இந்த ஜெபத்தில் ஒரு மனம் திரும்புவதோ அல்லது தனது பாவங்களுக்காக வருந்துவதோ அறிக்கையிடுவதோ எந்த காரியமும் இங்கு காணப்படவில்லை. அன்பானவர்களே, இது ஒரு ஜெபமா? இல்லை. இது தன்னைத்தானே புகழ்ந்து அவன் பாடிய ஒரு புகழ் பாடல். ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க முடியாதபடிக்கு தான் ஒரு தாழ்வான நிலையில் இருப்பதாக தன்னை காட்டிக் கொள்கின்றான். அது மட்டும் அல்லாதபடிக்கு, ஆண்டவரே, நான் பாவி என்று தனது பாவத்தை ஒத்துக்கொள்கின்றான். அதற்கு அவரது இரக்கம் தேவை என்றும் அந்த இரக்கத்தை நாடுகின்றான். அவனுடைய ஜெபம் இவ்வளவுதான், தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும். அவ்வளவுதான், ஒரு சின்ன ஜெபம்தான். ஆனா ஆண்டவர் அந்த சின்ன ஜெபத்தை தான் மதித்தார். அவர் பெரிய வாயால ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை அவர் விரும்புவதில்லை, இதயத்தை தான் பார்க்கிறார் என்பதை மிகவும் தெள்ள தெளிவாக இந்த இடத்தில் காட்டுகின்றார். அது மட்டும் அல்லாதபடிக்கு உயர்வாக தன்னை நினைக்கின்றவன் தாழ்த்தப்படுவான், தாழ்வாக நினைக்கின்றவன் உயர்த்தப்படுவான் என்ற அருமையான ஒரு வாக்கையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நான் யாரை மாதிரி இருக்கிறேன்? இந்த பரிசேயனை மாதிரி இருக்கின்றேனா அல்லது ஆயக்காரனை மாதிரி இருக்கின்றேனா? பரிசேயனை போல எங்க வீட்டில் நான் தாங்க பக்திமான், யாரும் கோயிலுக்கே போகிறதே இல்லை, யாரும் பைபிளை வாசிக்கிறதே இல்லை, நான் தான் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே பைபிள் வாசிக்கின்றேன், ஜெபம் பண்ணுறேன், ரெகுலராக கோயிலுக்கு போகிறேன். பக்கத்து வீட்டுக்காரவங்களை பாருங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த வீட்டில் ஒரு பக்தியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டு, டிவி, இதுதான். தபசு காலம் ஆரம்பிச்சிருச்சு, அப்பயும் கூட கறி குழம்பு அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. என்ன கிறிஸ்தவங்க இவங்க எல்லாம் என்று சொல்லுகின்றேனா? என்னை நான் உயர்த்துகின்றேனா? எதில் ஆவிக்குரிய மேட்டிமை என்னில் காணப்படுகின்றதா? வெளியில பார்க்கும் பொழுது, அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெளியில பார்க்கும்போது கல்லறை தான் நீங்க எல்லாமே, ஆனா உள்ளுக்குள்ளதான் நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா? அன்பானவர்களை, யோசித்து பார்ப்போம். அநேக நேரம் நாம் இப்படித்தான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே, ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்ப்பா, ஆனால் ஜெபம் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் மாறவே மாட்டேனுது. ஓரத்தில் என்னுடைய இருதயத்தில் ஓரத்தில் ஒரு இது காணப்படுது, ஒரு பெருமை, பொறாமை, இதெல்லாம் இன்னும் இருக்கு. ஆண்டவரே, எப்படி தான் போக்குறதுனே தெரியலப்பா, தயவு செய்து என்னுடைய பலவீனத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய குற்றங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் மன்னிப்பை வாங்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோமா? இந்த ஆயக்காரனை போல அப்படி இருந்தால் நிச்சயம் நாமும் நீதிமானாக மாறுவோம். இதில்
தொடர்ந்து நாம் இவ்வாறு நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை திருத்திக் கொண்டிருந்தோம் என்றால், அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு வரும் நம் அன்பு ஆண்டவர் நமக்காக, இல்லை இல்லை எனக்காக இந்த சிலுவையை சுமந்து ஆணிகளால் கடாவப்பட்டு தலைமுடியில் முள் கிரீடத்தை வைத்து அவமானப்படுத்தப்பட்டு தன் இன்னுயிரை கொடுத்தாரே. யாருக்காக? எனக்காகத்தானே. நான் இந்த பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக தானே இவ்வளவு காரியத்தையும் செய்தார். அதனால் இந்த தவக்காலத்தினாவது நான் எனது பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி எனது பாவங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நான் வைப்பேன் என்று முடிவு எடுப்போம். வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் எரித்து, எப்படி குருத்தோலை ஒரு ஆஷாக மாறுகின்றதோ அதுபோல சாம்பலாக்கி விடுவார். அப்படி சாம்பலாகி போனால் நிச்சயம் நாம் எரிகிற அக்கினியில் சாம்பலாக போக மாட்டோம் அன்பானவர்களே. அதனால் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுவோம். பாவம் இல்லை என்று சொன்னோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று நாம் 1 யோவான் 1:8 நாம் வாசிக்கின்றோம். அதனால் நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த பாவங்களை இந்த தவ காலத்திலாவது நினைத்து பார்ப்போம். இந்த இடத்தில் ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு. இது பொத்தாம்படையாக சொல்லக்கூடிய வார்த்தை. இதை ஆண்டவர் விரும்புவதில்லை. மாறாக அவர் நம்மிடம் விரும்புவது என்னென்ன பாவங்கள். ஆண்டவரே, அன்று நான் அந்த பாவம் செய்தேன், இந்த நாளில் நான் இந்த பாவம் செய்தேன், அந்த நாளில் நான் அவர்களை கோபமாக திட்டினேன் என்றெல்லாம் ஒவ்வொரு காரியமாக நினைத்து நினைத்து பார்த்து அவற்றை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து மன்னிப்பை வாங்குவதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர, நான் ஒரு பாவி என்று பொத்தாம்படையாக சொல்வதை அவர் விரும்புவதே இல்லை அன்பானவர்களே. அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்தோம் என்றால்தான் நமது பாவத்திற்காக மன்னிப்பை வாங்கி அவற்றை விட்டு விடுவோம் என்று உறுதி பூண்டால்தான் யோவான் 3:5 சொன்ன பிரகாரம் நாம் விண்ணரசில் நுழைய முடியும். இல்லை என்றால் கோடி வருடம் நாம் எரிகிற அக்கினியில் எரிந்துதான் ஆக வேண்டும். மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்பது தெரியாது. ஆனால் சம்பவிக்கும் பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு. இப்பொழுதே முடிவெடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் பாவங்களுக்காக உம் உயிரை தந்தீரே. அதை நினைத்து என் பாவங்களை நான் நினைத்து மனம் வருந்தி அவற்றிலிருந்து விடுபட எனக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.